காலையில் எந்திரிச்சு கதவை திறந்ததுமே இதுங்க ரெண்டும் நின்ன உடனே பார்த்ததுமே ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு. பாவம்னு சொல்லிட்டு ஏதாவது திங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே பழக்கத்துக்கு தினமும் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுதுங்க. கொஞ்சம் அசந்துட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து தான் பார்க்குறேன் மாடு படிக்கட்டுலாம் ஏறி உள்ளே வரதை. எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த அளவுக்குலாம் மாடு படிக்கட்டு ஏறி உள்ளலாம் வந்ததே கிடையாது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இவன்ட்ட கத்திட்டு இருக்கா, அத்தையை பார்க்க போயிட்டு வானே, நான் லைட்டை சேஞ்ச் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த லைட்டை சேஞ்ச் பண்ணிட்டு தான் அத்தையை பார்க்க போனானே. ரிட்டன் வரும்போது நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டான். நாங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா எங்கள் லைஃப்பில் அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எவ்வளோ முக்கியம் அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு தான் வாங்குவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தா கண்ணாடியே இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டான். கண்ணாடி வாங்குறது கூட எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமா இல்லை, எங்கள் அத்தை கொடுத்து அமிச்ச அந்த குட்டி பேக் தான் அவங்க பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சந்தோஷமாயிட்டாங்க. ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே எங்கள் வீட்டில் பெரிய கண்ணாடி இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக அந்த கண்ணாடி வந்து உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெரிய கண்ணாடி இன்னும் வாங்கவே இல்லை. அந்த மாதிரி பெரிய கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன கண்ணாடியில் ஃபேஸை பார்க்கும்போது எதையோ பயங்கரமாக ஒன்று மிஸ் பண்ணுற போல இருந்துச்சு. இப்போ பெரிய கண்ணாடி வாங்கினதுமே எனக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது.